विघ्नेश्वर महाबाहा सर्वलोक नमस्कृता मया रप्तम இதம் கர்மா நிர்விக்னம் குரு சர்வதா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். சித்திரை 31 மே 14 ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். பொதுவாக நம் அனைவருக்குமே கல்வியிலே உயர வேண்டும், செல்வ நிலையிலே மிக சிறந்த நிலையை அடைய வேண்டும், ஆரோக்கியமாக தைரியமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இதுவே நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கும். இதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய எளிமையான வழிகளை இன்றைக்கு பார்க்கலாம். ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை என்று பூஜைகளிலே இரு வகை உண்டு. ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லும் பொழுது நம் வீடுகளிலே நமக்காக பூஜை செய்வது. பரார்த்த பூஜை என்று சொல்லும் பொழுது ஆலயங்களிலே, பொதுவான இடங்களிலே கூட்டு பிரார்த்தனை, ஆலயங்களிலே செய்யக்கூடிய பூஜை இதை குறிக்கும். ஆனால் இந்த காலங்களிலே நாம் பெரும்பாலும் வீடுகளிலே அதிகமாக பூஜைகளை செய்வது கிடையாது. பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம். திருவிழா போன்ற விஷயங்கள் வரும்போது, பண்டிகை நல்ல நாள் வரும்போது வீடுகளிலே அதற்கு உண்டான வைபவங்களை செய்கின்றோம். ஆனால் பெரிதாக வீடுகளிலே பூஜை செய்வது கிடையாது. ஆலயங்களுக்கு சென்று தான் அர்ச்சனை செய்து கொள்கின்றோம், பூஜைகளை செய்கின்றோம். இது நல்ல பழக்கம்தான். இருந்தாலும் ஆலயங்களிலே பொதுவாக செய்வது உலக சேமத்திற்காக பரார்த்த பூஜை எனப்படும். வீடுகளில் நாம் செய்வது நமக்காக ஆத்மார்த்த பூஜை எனப்படும். வீடுகளிலே நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக பூஜைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பார்கள். சிவபெருமானை வழிபடக்கூடிய சைவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சோமவார விரதம் இருப்பார்கள். ஆவுடையை வைத்து அபிஷேகம் செய்வார்கள். அதாவது சிவலிங்கத்தை வழி வழியாக தன்னுடைய முன்னோர்கள் அபிஷேகம் செய்து வந்ததை தொடர்ச்சியாக வைத்து சிவலிங்கத்திற்கும், விநாயகருடைய விக்கிரகம், முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இவற்றிற்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பூஜைகளை செய்யக்கூடிய அமைப்பு இருந்தது. வைணவத்தில் இருக்கக்கூடியவர்கள் சால கிராமம் வைத்து அபிஷேகம் பூஜை செய்யக்கூடிய அமைப்பு இருந்தது. சங்கு வைத்து பூஜிக்கக்கூடிய அமைப்பு இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் நம்முடைய வீடுகளிலே பெரும்பாலும் சுவாமிக்கு படங்கள் தான் இருக்கின்றது, விக்கிரகங்கள் கிடையாது. சிறிய விக்கிரகங்கள், நம்முடைய கட்டை விரல் அரவு உயரம் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை தாராளமாக வீடுகளிலே வைத்து பூஜிக்கலாம், அபிஷேகம் செய்யலாம். அப்படியாக நம் வீடுகளிலே சுவாமியுடைய விக்கிரகங்களை வைத்து முறையாக அபிஷேகம் செய்வது, தினந்தோறும் செய்வது, குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 நாட்கள், சோமவாரம், சனிவாரம் அல்லது மங்களவாரம், சுக்கிரவாரம், அதாவது செவ்வாய், வெள்ளி இந்த நாட்களை பூஜிப்பது விசேஷம். இது ஒரு வகை. அடுத்ததாக சூரியன் தான் நமக்கு பிரத்யட்ச தெய்வமாக இருக்கின்றார். சூரியனை வைத்துத்தான் அனைத்துமே, கால நேரம் அனைத்தும் நிர்ணயம் செய்யப்படுகின்றது. சூரிய உதயத்திற்கு முன்பாக நாம் அதிகாலை எழுந்து நம் வீடு வாசலை சுத்தம் செய்து வாசலிலே கோலமிட்டு வீட்டிலே விளக்கு ஏற்றும் பொழுது, தெரிந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யும் போது விளக்கு ஏற்றும் பொழுது, அதே போன்று மாலை நேரம் சூரியன் அஸ்தமனமாவதற்கு சற்று முன்பாக வீடுகளிலே மறுபடியும் வீடு வாசல் கூட்டி சுத்தம் செய்து கோலமிட்டு, வாசலிலே கோலமிட்டு வீடுகளிலே விளக்கேற்ற வேண்டும். இப்படி செய்தால் போதுமானது. அந்த வீடுகளிலே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். அங்கு இருக்கக்கூடிய மத்தியம வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நன்றாக திறமையாக தங்களுடைய உத்தியோகத்தை செய்து பொருள் ஈட்டுவார்கள். வயோதிகர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அனைத்துமே நடந்துவிடும். திருமண வயது வந்தவர்களுக்கு மனமாவது, குழந்தை பேர் என்று அனைத்துமே கிடைத்துவிடும். தனியாக பரிகாரம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் தினந்தோறும் சூரியனை கணக்கிலே கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்பாக வீடுகளிலே விளக்கேற்றலாம், சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வீடுகளிலே விளக்கேற்றலாம். வீடுகளிலே குறிப்பிட்டு ஏதாவது ஒரு பூஜையை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு முறையை, விக்கிரகங்களை, சுவாமி விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு அபிஷேகம் செய்வது, நைவேத்தியம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யலாம். முடியும் போதெல்லாம் ஆலயத்திற்கு சென்று லோகக்ஷேமத்திற்காக பரார்த்த பூஜை செய்யலாம். இதை செய்யும்போது நம் அனைவருக்குமே ஆரோக்கியம், கல்வி நிலையிலே உயர்வு, செல்வ நிலையிலே முன்னேற்றம் போன்ற விஷயம் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் ராசிக்கு 9, 10, 11ஆம் இடங்களிலே இருக்கின்றது. ராசியில் சூரியன், புதன், 2ஆம் இடத்திலே அங்காரகன், 5ஆம் இடம் சிம்ம ராசியிலே ராகு, 6ஆம் இடத்திலே குரு, 8ஆம் இடத்திலே சனீஸ்வரன், கும்ப ராசியிலே கேது, மீன ராசியிலே புதன், சுக்கிரன். இப்படியாக இந்த வாரத்திலே கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. சந்திரனுடைய சஞ்சாரம் 9, 10, 11ஆம் இடங்களிலே இருக்கின்றது.
இதிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாக நல்ல தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருப்பீர்கள். தைரியம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், ஆரோக்கியம் சம்பந்தமான முன்னேற்றம் இருக்கும், உடல் உபாதை, கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். உங்களுடைய கல்வி நிலை மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே சூரியன் புதன் இருப்பதனால் கல்வியிலே நிபுணத்துவமாக இருப்பீர்கள். மிக சிறப்பாக கல்வியை ஆசிரியர் சொல்லும் போதே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, படிக்கும்போதே அதை நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, தேர்வுகளை சிறப்பாக எழுதக்கூடிய அளவிற்கு கல்வி நிலையிலே முன்னேற்றம் இருக்கும். 2ஆம் இடம் தனஸ்தானத்திலே அங்காரகன் இருந்து செவ்வாய் இருந்து குருவுடைய பார்வையை பெறுகின்றார். சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு அதிபதி உச்சம் பெற்று இருக்கின்றார். பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். பண விஷயத்திலே உங்களுக்கு பண வரவு இருக்கும், திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். 5லே ராகு இருந்து ராகுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் ராசியில் உச்சம் பெற்று இருப்பதனால் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது இப்போது தீர்வுக்கு வரும். பிள்ளைகள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். 6லே குரு இருப்பதனால் சுபகாரியங்களுக்கு தேவையான கடன் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். எளிய உணவுகளை உட்கொண்டு உடற்பயிற்சி செய்யும்போது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும். 8ஆம் இடத்திலே சனி இருக்கும் பொழுது துணிந்து செய்ய வேண்டிய விஷயம், அபாயகரமான விஷயம், இதிலிருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் இருக்கும். தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பழக்கம், பூஜைகளை செய்ய வேண்டியது, தெரிந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யலாம். தான தர்மங்களை செய்யலாம், பிறருக்கு உதவி செய்யலாம், பெரியவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளலாம். இதை செய்யும்போது லாபம் கிடைக்கும், உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும், விரும்பிய விஷயங்கள் யாவும் பூர்த்தியாகும். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், அதனால் லாபம் கிடைக்கும். பெரிய நல்ல விரும்பிய செலவுகளை செய்ய முடியும், சுபகாரியங்களை செய்து முடிக்க முடியும், சுபகாரியங்களுக்கு முன்னின்று நடத்த முடியும். இதையெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு செய்ய முடியும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கடன் விஷயம். தேவையான விஷயங்களுக்கு, தேவையான சுபகாரியங்களுக்கு கடன் வாங்குவது நல்லது. கடன் வாங்கியிருந்தால் சரியாக திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. துணிந்து இறங்க வேண்டிய அபாயகரமான காரியங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லது. இடை கடைப்பிடித்தால் போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றமிகு வாரமாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் 9, 10, 11ஆம் இடங்களிலே இருக்கின்றது. இதில் 10, 11ஆம் இடங்கள் இருக்கக்கூடிய வாரத்துடைய பிற்பகுதி மிகச் சாதகமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலே செவ்வாய், 4ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்திலே குரு, 7ஆம் இடத்திலே சனி, 10ஆம் இடத்திலே கேது, 11ஆம் இடத்திலே சுக்கிரன், 12ஆம் இடத்திலே சூரியன், புதன். இந்த வாரத்திலே இப்படியாக உங்களுடைய ராசிக்கு கிரகநிலை சஞ்சாரங்கள் இருக்கின்றது. சந்திரன் 8, 9, 10ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்ய போகின்றார். இதை வைத்து இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், ராசியில் செவ்வாய் இருப்பதனால் நல்ல ஆற்றல் இருக்கும், தைரியம் இருக்கும். அதே சமயத்திலே உணர்ச்சி வசப்படக்கூடாது, அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும், வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உறவினர், உடன் பிறந்தவர்கள், இரத்த பந்தங்கள் இவர்கள் மீது அதிகமாக பாசம் பற்று கொண்டிருப்பீர்கள். அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அவர்களுக்கு உதவ நீங்கள் முன்வருவீர்கள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். ராகுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். இடமாற்றம் உண்டாக வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் தேவை என்றால் முயற்சி செய்யலாம். சொந்த வீரை விட்டு வெளியே செல்வது, வெளியூர் வெளிநாடு சென்று பிழைப்புக்காக கல்விக்காக செல்வது போன்ற விஷயங்களை செய்ய முடியும். சொத்து சம்பந்தமான விஷயங்களை சீர் செய்ய முடியும். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய வீடு அதை புனரமைக்க முடியும். வாகனங்களிலே இருக்கக்கூடிய பழுதுகளை சரி செய்ய முடியும். தீய பழக்கங்கள், விட முடியாத கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அதை இப்போது விடுவதற்கு முயற்சிக்கலாம். அதை செய்யும்போது நல்ல பெயர் கிடைக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 5லே குரு இருந்து ராசியை பார்க்கின்றார். தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுக்க முடியும். மிக நல்ல மனிதராக, நல்ல செயல் செய்யக்கூடியவராக இருப்பீர்கள். அனைத்திற்கும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். 7ஆம் இடத்திலே சனி இருந்து ராசியை பார்க்கின்றார். ராசியிலே செவ்வாய் இருக்கின்றது. செவ்வாய் சனி பார்ப்பதனால் முடிந்த அளவிற்கு அனைவரிடத்திலும் நல்ல நட்புறவோடு பழகுவது நல்லது. எவரையும் எதிர்த்து கொள்ளக்கூடாது, பிறரை குறை காணக்கூடாது, பிறரோடு போட்டியிடக்கூடாது, பிறர் வருந்தும்படி நடக்கக்கூடாது, கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். இதை செய்தால் போதுமானது. ராசிக்கு 10லே கேது இருப்பதனால் கடமை உணர்வு சிறப்பாக இருக்கும். வேலையிலே ஈடுபாடு சிறப்பாக இருக்கும். 11லே ராசிநாதன் சுக்கிரன் இருப்பதனால் அனைத்தும் லாபகரமாக நடக்கும். விரும்பிய யாவையும் செய்து முடிப்பீர்கள்.
12லே சூரியன் புதன் இருப்பதனால் கல்வி சம்பந்தமான செலவு அதிகமாகும், சொத்து சம்பந்தமான செலவு இருக்கும். அதாவது சொத்துக்களை பராமரிக்க காப்பாற்றிக்கொள்ள செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இப்படியாக இந்த வாரத்திலே உங்களுக்கு பலன்கள் நடக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு 8, 9, 10ஆம் இடங்களிலே இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்துடைய பிற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்திலே ராகு, 4ஆம் இடத்திலே குரு, 6ஆம் இடத்திலே சனி, 9ஆம் இடத்தில் கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன், 12இல் செவ்வாய். இது இந்த வாரத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை சஞ்சாரம். உங்களுடைய ராசியிலிருந்து சந்திரனுடைய சஞ்சாரம் ராசியிலிருந்து 7, 8, 9ஆம் இடங்களிலே இருக்கின்றது. இதை வைத்து இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருக்கின்றார். தைரியசாலியாக இருப்பீர்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிந்து இறங்குவீர்கள். சகோதர ரீதியான உறவு இப்போது பலப்படும். தன்னம்பிக்கை சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி தரும். எதிர்பார்த்ததை விட பலன் அதிகமாக கிடைக்கும். 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது நல்ல பழக்க வழக்கம் இருக்க வேண்டியது அவசியம். நல்லவர்களுடைய நட்பு மட்டுமே இருக்க வேண்டியது அவசியம். நல்லவர்களுடைய துணை இருக்க வேண்டும் அல்லது தனித்து இருக்க வேண்டும். பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். பிறர் நம்மை என்ன நினைத்து கொள்வார்களோ என்ற ஒரு எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும். இப்படி இருந்துவிட்டால் போதுமானது. எந்த ஒரு அவப்பெயரும் உங்களுக்கு ஏற்படாது, கஷ்ட நஷ்டம் ஏற்படாது. ராசிக்கு 6லே சனி இருக்கின்றார். மிகச்சிறந்த யோகமான பலனாக இருக்கின்றது. போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் உபாதைகள் அனைத்தும் தீரும். உடலிலே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட அது வெளியே தெரிந்து அந்த உபாதைகள் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டு அது சரியாகும். பொதுவாக 6ல் சனி இருக்கும்போது இப்படி சிலருக்கு நடக்கும். அதாவது 6லே சனி வருவது யோகமான பலன். ஆனால் உடல் உபாதை வருகின்றது என்று அவர்கள் வருத்தப்படுவார்கள். உள்ளேயே அந்த உடல் உபாதை இருந்து அது பெரிதாகி பெரிய விளைவை ஏற்படுத்துவதை விட அதை வெளியே காண்பித்து சரி செய்து விடுவது மேல் அல்லவா? அப்படியாக 6ல் சனி இருக்கக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் அது தெரிந்து சரியாகிவிடும். 9லே கேது இருக்கிறார். அதனால் பெரியவர்களுடைய துணை ஆலோசனையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குருவை மதிக்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், குறிப்பாக தந்தை சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உள்ளுணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும். உயர்கல்வியிலே சாதிக்கலாம். அதிலும் மருத்துவத்துறை, அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய ஆராய்ச்சித்துறை, இதிலெல்லாம் உங்களால் இப்போது சாதிக்க முடியும். இந்த துறையிலே இருப்பவர்கள் சாதிப்பீர்கள். 10லே சுக்கிரன் இருக்கின்றார். வேலையிலே உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக சலுகை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கும். 11ல் சூரியன் புதன். மிக சிறப்பாக படிக்க முடியும். எதையும் சரியாக திட்டமிட்டு முடிவு செய்ய முடியும். தொடங்கிய காரியங்களில் நல்ல பலன் உண்டாகும். அனைவருக்கும் முன்மாதிரியாக விளங்குவீர்கள். 12ல் செவ்வாய் இருப்பதும் கூட நல்ல பலன்தான். கடன் பிரச்சனை தீரும். எதிரிகள் இப்போது உங்களுடைய வழியை விட்டு விலகுவார்கள். வருமானம், லாபம் மட்டும் நல்ல வழியில் வருகின்றதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் போதுமானது. ஏற்றமிகு வாரமாக இந்த வாரம் அமையும். சந்திரனுடைய சஞ்சாரம் ராசிக்கு 7, 8, 9ஆம் இடங்களில் இருக்கின்றது. அதனால் வாரத்தினுடைய முற்பகுதி 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது மிகச்சிறந்த சாதகமான பலன்கள் உங்களை வந்து சேரும். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம் மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்திலே உங்களுடைய ராசிக்கு 6, 7, 8ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் கேது, 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 11ஆம் இடத்தில் அங்காரகன் செவ்வாய். இதை கொண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களாக நாம் பார்க்க இருப்பது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். பண விஷயத்திலே கராராக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாமல் பிறர் கேட்கும்போது உதவி செய்கிறேன் என்று செய்துவிட்டு பிறகு வருந்தக்கூடாது. எங்கு பணம் கொடுத்தால் திரும்ப வருமோ, அந்த இடத்திலிருந்து வாங்க முடியுமோ அங்கு மட்டும் கொடுக்க வேண்டும். கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவது வேறு, அதை தாராளமாக செய்யலாம். அதே போன்று பேச்சு விஷயத்திலே பேசிவிட்டால் அதை திரும்ப வாங்க முடியாது. சிந்தித்து பேச வேண்டும். குடும்ப நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்பம் என்று இருந்தால் சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு இருக்கும். அதையெல்லாம் அனுசரித்து கொண்டு போகும்போது சிறிது காலத்திலே அவையெல்லாம் மாறிவிடும். 3லே குரு இருக்கின்றார். எந்த ஒரு காரியம் செய்தாலும் கூட, பலமுறை முயற்சி செய்தாலும் கூட பரவாயில்லை, விடாமுயற்சி இருக்க வேண்டும். முதல் முறை தோல்வி வருகின்றது என்று அந்த காரியத்தை அப்படியே விட்டுவிடக்கூடாது. பலமுறை முயற்சிக்கும் போது அதற்கு வெற்றி கிடைக்கும்.
சகோதரர்கள் உங்களை விட நல்ல வசதியாக, நல்ல அறிவாளியாக, நன்கு படித்தவர்களாக இருந்தால் தாராளமாக அவர்களிடத்திலே உதவியை கோரலாம். 5லே சனி இருக்கின்றார். அனுபவம் ரீதியாக நீங்கள் செயல்பட வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். முன்னோர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். உங்களுடைய குல வழக்கப்படி நடக்க வேண்டும். பழமையான பழக்க வழக்கங்களை புறக்கணிக்க கூடாது. இதை செய்தால் போதுமானது. 8ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். எனவே குழப்பத்திற்கு ஆளாகக்கூடாது. அவசர புத்தியிலே நீங்கள் செயல்படக்கூடாது. கோபத்திலே, ஆத்திரத்திலே எதையும் செய்துவிட்டு பிறகு வருந்தக்கூடாது. வேகத்தை அறவே நீங்கள் தவிர்த்து விட்டால் போதுமானது. 9ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். அதிகமான பொழுதுபோக்கு உங்களுக்கு இப்போது கிடைக்கும். கேளிக்கை போன்ற விஷயங்கள் கிடைக்கும். நண்பர்களோடு சேர்ந்து இருப்பீர்கள். குடும்பத்தாரோடு சேர்ந்து வெளியூர், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கூட சிலருக்கு கிடைக்கும். உயர்கல்வியிலே சாதிக்கக்கூடிய அளவிற்கு முன்னேறுவீர்கள். உயர்கல்வி பயில்வதற்கு கடன் வசதி கிடைக்கும். சலுகைகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும். இதையெல்லாம் எதிர்பார்க்கலாம். 10லே சூரியன், புதன் இருக்கின்றார்கள். வேலையிலே மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களை போன்று யாராலும் வேலை செய்ய முடியாது என்ற அளவிற்கு சாமர்த்தியமாக இருப்பீர்கள். கடமை உணர்வும் கூட சிறப்பாக இருக்கும். 11லே செவ்வாய் இருக்கின்றார். செவ்வாய் தான் உங்களுடைய ராசிக்கு முழுமையான யோகத்தை தரக்கூடிய பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தான அதிபதி. லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். புகழ் கிடைக்கும். உத்தியோகத்திலே உயர்வு கிடைக்கும். நினைத்த விஷயங்களை செய்ய முடியும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 6, 7, 8ஆம் இடங்களிலே இந்த வாரத்தில் இருக்கின்றார். அதனால் 6, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வாரத்துடைய முற்பகுதியும் வாரத்துடைய இடைப்பகுதியும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை அளிக்கக்கூடியதாக அமையும். பிற்பகுதியிலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 5, 6, 7ஆம் இடங்களிலே இந்த வாரத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் அமைகின்றது. ராசியில் ராகு, 2ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், 10ஆம் இடத்தில் செவ்வாய். இதை வைத்து உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்கலாம். ராசியிலே ராகு இருக்கின்றார். ராசியிலே ராகு இருக்கும்போது மிகச்சிறந்த பலன் கிடையாது. ஆனாலும் இப்பொழுது ராசியிலே ராகு இருக்கும்போது ராகுவுக்கு வீடு கொடுத்த ராசிக்கு அதிபதி சூரியன் உச்சம் பெற்று இருக்கின்றார். எனவே தெளிவு இப்போது உங்களிடத்தில் இருக்கும். உயர்வு கிடைக்கும். பிரபல்ய யோகம் கிடைக்கும். அரசு சார்ந்த சலுகைகளை எதிர்பார்க்கலாம். தந்தை மகன் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அகலும். குடும்ப பொறுப்பை முன்வந்து ஏற்றுக்கொள்வீர்கள். இலகிய மனம் இருக்கும். பெருந்தன்மையாக நடந்து கொள்வீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். சொன்ன வாக்கை காப்பாற்றுவீர்கள். சொல்வாக்கு செல்வாக்கு இரண்டும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிகாரங்களை மிக சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். அதனால் அனைவருக்கும் லாபம் வரும்படி, நல்லது நடக்கும்படி செய்வீர்கள். 4ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். மாற்றங்கள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதையும் கூட நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களிடத்திலே இருக்கும். தீய பழக்கங்களிலிருந்து மட்டும் நீங்கள் விலகி இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. பிறர் தவறு செய்தாலும் கூட அதற்கு நீங்கள் பொறுப்பு ஏற்க வேண்டியது இருக்கும். அதனால் தீயவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது அவசியம். 7ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். அதனால் எப்பொழுதும் நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். குருவை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தெரிந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதை செய்தால் போதுமானது. இல்லையேல் இதே போன்று நீங்கள் இருக்கக்கூடிய விஷயம், அதாவது நீங்கள் படிக்கக்கூடியவராக இருந்தால் படிப்பை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். உத்தியோகம் செய்யும்போது அதை பற்றி, அதாவது அந்த உத்தியோகம் செய்யக்கூடிய நேரத்திலே அதை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் படிக்கக்கூடிய நேரத்திலே முழுமையான கவனம் அதில் இருக்க வேண்டும். இப்படி பார்த்து கொண்டால் போதுமானது. 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற நபர்களோடு சேருவது, தேவையற்ற பழக்க வழக்கம் போன்ற விஷயங்களை கைவிட்டால் போதுமானது. 9ஆம் இடத்திலே ராசிநாதன் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பதனால் உயர்கல்வியிலே சாதிக்க முடியும். நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிரயாணங்கள், வெளியூர், வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். 10லே செவ்வாய் இருக்கின்றார். நல்ல பதவி கிடைக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறந்த உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் உயர்வு பெறுவீர்கள். இதெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களாக இருக்கின்றது. சந்திரனுடைய சஞ்சாரம் ராசிக்கு 5, 6, 7ஆம் இடங்களில் இருக்கின்றது. அதனால் வாரத்தினுடைய முற்பகுதியை தவிர்த்து இடைப்பகுதி, வாரத்தினுடைய பிற்பகுதி மிகச்சிறந்த பலனை அளிப்பதாக உங்களுக்கு அமையும். முற்பகுதியிலே சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னி ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே ராசிக்கு 4, 5, 6ஆம் இடங்களிலே சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது.
ராசியில் குரு. 3ஆம் இடத்தில் சனி, 6இல் கேது, 7இல் சுக்கிரன், 8இல் சூரியன் புதன், 9இல் செவ்வாய், 12இல் ராகு. இது கிரகநிலை. இதை வைத்து கிடைக்கக்கூடிய பலாபலன்களை பார்க்கலாம். ராசியிலே ஜென்மகுரு இருக்கின்றது. சோம்பலை தவிர்க்க வேண்டும். நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது. ஆனால் மிகவும் சோம்பலாக இருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய காரியங்களை, தெரிந்த காரியங்களை அப்போதே செய்து முடித்துவிட வேண்டும். எந்த ஒரு வேலையும் தள்ளி போடக்கூடாது. அதே போன்று வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி பிறரை நம்பி ஏமாந்து விடக்கூடாது. சரியான நபரை தேர்ந்தெடுத்து தான் உதவி செய்ய வேண்டும். சரியான நபரை தேர்ந்தெடுத்து தான் உதவி கேட்க வேண்டும். சரியான நபரை தேர்ந்தெடுத்து தான் நண்பராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். நண்பர் என்ற ஒரு விஷயம்தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். மீதமெல்லாம் தானாக அமைவது. உடன் பிறந்தவர்கள், பெற்றோர், உறவினர் இதெல்லாம் தானாக அமைவது. அதனால் நல்ல நண்பரை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதையெல்லாம் செய்துவிட்டால் போதுமானது. ஜென்மகுரு இருந்தாலும் கவலை இல்லை. 3ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். காரியங்கள் கைகூடும். நீங்கள் முயற்சி செய்து தொடங்கிவிட்டால் போதுமானது. தொடங்குவதற்குத்தான் உங்களுக்கு சோம்பல் இருக்கும். தொடங்கிவிட்டால் அதை நிறைவேற்றி விடுவீர்கள். அதே போன்று முயற்சிக்கு சரியான பலனும் கிடைத்துவிடும். சகோதர ரீதியான உதவியும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். 6இலே கேது இருக்கின்றார். போட்டிகளிலே இப்போது கலந்து கொள்வதற்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கடன் வாங்கியாவது வசதியை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். திரும்ப கட்டக்கூடிய அளவிற்கு சக்தி இருந்தால், வட்டி குறைவாக இருந்தால், கடன் கொடுப்பவர் நாணயமானவராக இருந்தால், பிரச்சனை வராது என்ற நம்பிக்கை இருந்தால் தாராளமாக கடன் வாங்கலாம். ஆரோக்கியமும் கூட இப்போது சீராகும். உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று தெரிய வரும். அதை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு கிடைக்கும். 7இலே சுக்கிரன். 7இல் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதனால் மன மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உற்சாகமாக இருப்பீர்கள். எல்லாம் முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களிடத்திலே இருக்கும். சுக்கிரன் ராசியை பார்க்கும்போது தோற்ற பொலிவும் கூட சிறப்பாக இருக்கும். சுக போஜனம், கேளிக்கை போன்ற விஷயங்களிலே, பொழுதுபோக்கு, விளையாட்டு போன்ற விஷயங்களிலே ஆர்வம் இருக்கும். அதுவும் கூட இருக்கலாம். அது எந்த அளவிற்கோ அந்த அளவிற்கு அதை வைத்து கொண்டால் போதுமானது. பிரச்சனை கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கலாம். 8இலே சூரியன் புதன். 12ஆம் இடத்திற்கு அதிபதி என்ற முறையிலே சூரியன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது. ராசிக்கு அதிபதி புதன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து இருப்பதனால் யோகம் கிடைக்கின்றது. அதனால் நிபுணத்துவமாக இருப்பீர்கள். கல்வியிலே அதிக முயற்சி செய்யும் போது வெற்றி கிடைக்கும். 9இலே செவ்வாய் இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது பெரியவர்களுடைய சொல் வார்த்தையை மதித்து நடக்க வேண்டும். தானாக தெரியாத விஷயங்கள் எதையும் செய்யக்கூடாது. வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிறுத்தக்கூடாது. பழமையான விஷயங்களை நம்ப மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. முரண்பாடுகளை இருக்கக்கூடாது உங்களிடத்திலே. அப்படி இருந்துவிட்டால் போதுமானது. 12இலே ராகு இருக்கின்றார். இருக்கக்கூடிய இடத்திலே வளர முடியவில்லை என்றால் வெளியூர், வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விஷயங்களை முயற்சித்து பார்க்கலாம். தவறு கிடையாது. நியாயமான விஷயமாக இருந்தால் தாராளமாக செலவு செய்யலாம். கடன் வாங்கி கூட சுப காரியங்களை நடத்தலாம். தான தர்மம், பிறருக்கு உதவி போன்ற விஷயங்களை சக்திக்கு தகுந்த அளவுக்கு செய்யலாம். இப்படியெல்லாம் செய்யும்போது இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றமிகு வாரமாக அமையும். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் வெளிர் சிவப்பு. துளாராசி அன்பர்களே, சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்திலே உங்களுடைய ராசிக்கு 3, 4, 5ஆம் இடங்களிலே இருக்கின்றது. ராசிக்கு 2இல் சனி, 5இல் கேது, 6இல் சுக்கிரன், 7இல் சூரியன் புதன், 8இல் செவ்வாய், 11இல் ராகு, 12இல் குரு. இது இந்த வாரத்திலே உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு. இதை வைத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி. பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. குடும்ப நபர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. அதாவது குடும்ப நபர்களை வருந்தும்படி பேசக்கூடாது. குடும்ப நபர்கள் நம்முடையவர்கள், கடவுள் நமக்கு கொடுத்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம் உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், இதையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு என்று நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து விட்டால் போதுமானது. அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். குழந்தைகளை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ, அவர்கள் தவறு செய்தாலும் கூட அதே போன்று குடும்ப நபர்கள், பெரியவர்களையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். 5ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். அதனால் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டும். எதையும் சிந்திக்காமல், யோசிக்காமல் செய்யக்கூடாது. குழந்தைகளை சரியாக வழிநடத்த வேண்டும். கல்வியிலே அதிக நாட்டம் இருக்க வேண்டும். கல்வி பயிலும்போது ஒரு கடமைக்காக தேர்ச்சி பெற வேண்டுமே என்று படிக்காமல் அதில் முழுமையான ஈடுபாட்டோடு கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று படிக்க வேண்டும். இப்படி செய்தால் போதுமானது. 6ஆம் இடத்திலே சுக்கிரன் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்றார். அப்படி இருக்கும்பொழுது
இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழிலிலே முன்னிலை கிடைக்கும், கடன் சம்பந்தமான பிரச்சனை தீரும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். போட்டியாளர்கள் இப்போது உங்களுக்கு விட்டு கொடுப்பார்கள் அல்லது வழிவிட்டு விலகுவார்கள். நீங்கள் முதலிடம் பிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். உங்களுடைய சக்தியை கண்டு அனைவரும் பிரமிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் செயல்படுவீர்கள். 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருக்கக்கூடிய அமைப்பினால் உங்களுக்கு கல்வி நிலையிலே முன்னேற்றம் உண்டாகும். கல்வியிலே 5லே கேது இருக்கும்போது அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி ரீதியாக படிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். 7லே சூரியன் புதன் இருக்கும்போது நிபுணத்துவமாக படிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். சிறந்த ஆசிரியராக, சிறந்த குருவாக நீங்கள் இருப்பீர்கள். கற்றுக்கொண்ட விஷயங்களை அப்படியே பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். 8லே செவ்வாய் இருக்கும்போது துணிந்து இறங்க வேண்டிய காரியங்களை தள்ளி போட வேண்டும். அபாயகரமான விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். எதற்கும் சவால் விடக்கூடாது. சவாலை முடிந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. 11லே ராகு இருக்கும்போது நல்ல ஆதாயம், லாபம், விரும்பிய விஷயங்கள் நடக்கும். 12லே குரு இருக்கும்போது சுபகாரியங்களுக்கு உண்டான செலவுகளை செய்து மகிழ்வீர்கள். சுக போஜனம் உங்களுக்கு கிடைக்கும். 12லே குரு இருக்கும்போது வீட்டிலே அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கும். இதுவெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய நற்பலன்களாக இருக்கின்றது. நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறையாக இருக்கின்றது. சந்திரன் 3, 4, 5ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். அதனால் வாரத்துடைய முற்பகுதி மிக சிறப்பாக இருக்கும். இடைப்பகுதி கடைப்பகுதியிலே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 4. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் 2, 3, 4ஆம் இடங்களிலே இருக்கின்றது. ராசியிலே சனி, 4ஆம் இடத்திலே கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு. இது இந்த வாரத்திலே கிரக சஞ்சாரம் உங்களுக்கு தரப்போகின்ற பலனை பார்க்கலாம். ராசியிலே சனி இருக்கின்றது, அதாவது ஜென்ம சனி. ஜென்ம சனி இருந்தாலும் கூட குருவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்றது. ராசி அதிபதி அங்காரகன் செவ்வாய் ராசியை பார்க்கின்றார். சனி செவ்வாய் பார்த்து கொள்ளக்கூடாது, இருந்தாலும் செவ்வாய் ராசிக்கு அதிபதியாக இருந்து ராசியை பார்க்கின்றார், குருவுடைய பார்வையை பெற்று. அதனால் ஜென்ம சனி இருந்தாலும் கூட உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்துவிடுவீர்கள். உழைப்பு அதிகமாக இருக்கும், வேலை பளு கூடும், பொறுப்பு கூடும். இதையெல்லாம் இருந்தாலும் கூட இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் போதுமானது. பெரிய அளவுக்கு கஷ்டம் எதுவும் இருக்காது, முயற்சிகள் வெற்றியளிக்கும். 4லே கேது இருக்கின்றார். அதனால் இப்பொழுது உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு, முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது முன்னேற்றத்தோடு கூடிய இடமாற்றம், பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும். கல்வியிலே சாதிக்க வேண்டும், உயர வேண்டும், வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். 5லே சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கின்றார். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இப்போது கிடைக்கும். அறிவு, புகழ் போன்ற விஷயங்களிலே சிறந்து விளங்குவீர்கள். அறிவை வெளிப்படுத்தி புகழை பெறுவீர்கள். 6லே சூரியன் புதன் இருக்கின்றார்கள். சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். தொழிலே முதலிடம் பிடிப்பீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வீர்கள். பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 7லே செவ்வாய் இருந்து ராசியை பார்க்கின்றார். ராசிக்கு அதிபதி ராசியை பார்ப்பது மிகச் சிறப்பு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. தன்னம்பிக்கை, ஆற்றல் சிறப்பாக இருக்கும், தைரியம் இருக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 10லே ராகு இருக்கின்றார். அதனால் உங்களுடைய வேலையிலே குறுக்கு வழிகளை இப்போது நீங்கள் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது. நேரான வழியிலே நன்னடத்தையோடு உங்களுடைய காரியங்களை செய்யும்போது பலன்கள் உங்களை வந்து சேரும். 11ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். நல்ல லாபம் கிடைக்கும். தனஸ்தானம் சிறப்பாக இருக்கின்றது. நல்ல பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மூத்தவர்களுடைய சொல் பேச்சை கேட்கும்போது வாழ்க்கையிலே உயர முடியும், லட்சியங்களிலே வெல்ல முடியும், குறிக்கோளை அடைய முடியும். இதுவெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களாக இருக்கின்றது. சந்திரன் ராசிக்கு 2, 3, 4ஆம் இடங்களிலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த வாரத்துடைய நடுப்பகுதி, இடைப்பகுதி உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்றது. முற்பகுதி, பிற்பகுதியிலே சற்று கவனமாக இருந்துவிட்டால் போதுமானது. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 4. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். தனுசு ராசி அன்பர்களே, ராசியிலேயும் 2, 3ஆம் இடத்திலேயும் சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. 3ஆம் இடத்தில் கேது, 4ல் சுக்கிரன், 5ல் சூரியன் புதன், 6ல் செவ்வாய், 9ல் ராகு, 10ல் குரு, 12ல் சனி. இது இந்த வாரத்துடைய கிரகநிலை. இதை வைத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். 3ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார். முயற்சி சிறப்பாக இருக்கும், உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும். 3லே கேது இருக்கும்போது கேதுவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கின்றது. ராசிக்கு அதிபதி குரு. குருவுக்கும் கேதுவுக்கும் சம்பந்தம் வருகின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் சிறந்த பெரிய மனிதராக நடந்து கொள்வீர்கள். கருணை உள்ளம் இருக்கும், ஆன்மீக நாட்டம் இருக்கும், உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய சக்தி இருக்கும். யூகித்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். சகோதர ரீதியான உதவிகள் கிடைக்கும், ஒற்றுமை மேலோங்கும்.
4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றார். கேளிக்கை, பொழுதுபோக்கு, வீண் விரயம் போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்களை, தீய நடவடிக்கைகளை இப்போது கைவிடுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பு. அதையெல்லாம் கைவிடும்போது மன நிம்மதி, நிறைவு, நல்ல பெயர் உங்களை சேரும். 5லே சூரியன் புதன் இருக்கின்றார்கள். கல்வியிலே முன்னேற்றம் கிடைக்கும். கல்வியிலே சாதிக்க முடியும். கல்வி சம்பந்தமாக புகழ் பெற முடியும். அரசு சார்ந்த சலுகைகள், ஸ்காலர்ஷிப், இலவச கல்வி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 6லே செவ்வாய் இருக்கின்றார். ஆரோக்கியம் சம்பந்தமான முன்னேற்றம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அகலும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு கூடுதலாக தவணை கிடைக்கும் அல்லது கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு சக்தி, வருமானம் உண்டாகும். போட்டிகளிலே வெற்றி பெறுவீர்கள். தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிலே முதலிடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலிலே சிறந்து விளங்குவீர்கள். நல்ல துணிவு, தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். 9லே ராகு இருக்கின்றார். பெரியவர்களுடைய துணை அவசியம் இருக்க வேண்டும். அனுபவ ரீதியாக செயல்பட வேண்டும். அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. எச்சரிக்கை உணர்வுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏமாறாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். 10லே குரு இருக்கின்றார். செய்யக்கூடிய பணியிலே முழுமையான ஈடுபாடு இருக்க வேண்டும். கடமை உணர்வோடு செயல்பட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் போதுமானது. வேலையிலும் கூட முன்னேற்றம், உயர்வு கிடைக்கும். 12ஆம் இடத்திலே சனி. செலவுகளை முடிந்த அளவிற்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளும் உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் என்று எண்ணினாலும் கூட அதை மட்டும் தவிர்த்தால் போதுமானது. பயனுள்ள செலவுகளை செய்யலாம். பிறருக்கு உதவிகளை செய்யலாம். குடும்ப சம்பந்தமான பொறுப்புகள் அதிகமானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இதையெல்லாம் செய்தால் போதுமானது. இந்த வாரத்திலே சாதகமான பலன்களே உங்களை சேரும். இந்த வாரத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் ராசியிலும் 2, 3ஆம் இடங்களிலும் இருக்கின்றது. வாரத்துடைய முற்பகுதி சிறப்பாக இருக்கும். பிற்பகுதியும் நன்றாக இருக்கும். வாரத்தினுடைய இடைப்பகுதியிலே சற்று கவனமாக இருந்துவிட்டால் போதுமானது. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு, சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் ராசிக்கு 12, ராசி 2ஆம் இடங்களிலே இருக்கின்றது. ராசிக்கு 2லே கேது, 3ல் சுக்கிரன், 4ல் சூரியன் புதன், 5ல் செவ்வாய், 8ல் ராகு, 9ல் குரு, 11ல் சனி. இதை வைத்து இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன் என்று பார்க்கும்பொழுது 2லே கேது இருக்கின்றார். தன்மையாக பேச வேண்டும். பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டியது அவசியம். சிறப்பான அணுகுமுறை அனைத்து இடத்திலும் இருக்க வேண்டும். எப்படி இருந்தால் போதுமானது. பண விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஞாபக மறதி அறவே இருக்கக்கூடாது. விலையுறந்த பொருட்களை கையாளும் போது, பணத்தை அதிகமாக பணப்புழக்கம் இருக்கும்போது ஞாபக மறதி வரக்கூடாது. பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டியது அவசியம். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது சகோதரிகள் மீது அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடன் பிறந்த சகோதரிகளுக்கு திருமண விஷயம், அவர்களுடைய கல்வி விஷயம் போன்றவற்றிலே ஈடுபாடு எடுத்துக்கொண்டு பொறுப்பை நீங்களாகவே முன்வந்து ஏற்றுக்கொள்வீர்கள். அவர்களுக்கு பிடித்த நல்ல விஷயங்களை செய்து அதனால் திருப்தி அடைவீர்கள். 4ல் சூரியன் புதன் இருக்கின்றார்கள். கல்வியிலே நாட்டம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு தடைப்பட்ட கல்வியும் கூட இப்போது தொடரும். சிலர் பணிபுரிந்து கொண்டே கூடுதலாக படிப்பதற்கு உண்டான முயற்சிகளை இப்போது ஈடுபடுவார்கள். அதிலே சாதிக்கலாம். அதிலே வெற்றி கிடைக்கும். பலன் உண்டாகும். 5லே செவ்வாய் இருக்கின்றது. பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்களிலே பிரச்சனைகள் இருந்தால் அதை இப்போது பேசி தீர்த்து கொள்ளலாம். பூமி லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கூட உண்டு. பிள்ளைகள் வாழ்க்கையிலே உயர்வதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகமும் கூட இப்போது உங்களுக்கு கிடைக்கும். 8லே ராகு இருக்கின்றது. தீயவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். தீயவர்களை பற்றி நினைக்கக்கூடாது. தீயவர்களோடு சேரக்கூடாது. தீயவர்களை பற்றி பேசக்கூடாது. இப்படி நீங்கள் கவனமாக இருந்துவிட்டால் போதுமானது. 8லே ராகு இருந்தாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. 9லே குரு இருக்கின்றார். இருந்து ராசியை பார்க்கின்றார். அதனால் அனைத்தும் இப்போது உங்களுக்கு சாத்தியமாகும். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அப்படி உங்களால் நடந்து கொள்ள முடியும். எதை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையும் செய்ய முடியும். அதாவது நல்ல வைராகியம், லட்சியம், குறிக்கோள் போன்ற விஷயங்கள் இப்போது உங்களிடத்தில் இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். 11லே சனி இருக்கின்றார். ராசிக்கு அதிபதி சனி 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அனைத்தும் லாபகரமாக இருக்கும். எந்த ஒரு உழைப்பும் வீண் போகாது. எந்த முயற்சிக்கும் பலன் உண்டாகும். இப்படியாக 11ல் சனி இருப்பது மிகச்சிறந்த பலனாக கருதப்படும். இந்த வாரத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் 12, 1, 2ஆம் இடங்களிலே இருக்கின்றது. முற்பகுதி பிற்பகுதியிலே கவனமாக இருக்க வேண்டும். வாரத்தினுடைய மத்தியமம் நடுப்பகுதி இது உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே,
இந்த வாரத்திலே சந்திரனுடைய சஞ்சாரம் ராசிக்கு 11, 12, 1ஆம் இடங்களிலே இருக்கின்றது. ராசியில் கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் ராகு, 8இலே குரு, 10இலே சனி. இதை வைத்து இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள். ராசியில் கேது இருக்கின்றார். சதா சர்வ காலமும் சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறை நன்றாக சிந்தித்து முடிவெடுத்து விட்டால் பிறகு அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. எண்ணி துணிக கரமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இதை ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். பணவரவு தாராளமாக திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமான செல்வம் புழக்கத்திலே இருக்கும். அப்படி இருக்கும்போது வசதியாக இருக்கக்கூடியவர்கள், செல்வந்தர்கள், இவர்களுக்கு விருந்து வைப்பது, உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் சாதாரண நிலையில் இருக்கும்போது இவர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது, இந்த நிலையை தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவிற்கு பரோபகாரமாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, அதிலும் உடன் பிறந்தவர்களுக்கு, குடும்பத்தினருக்கு, உறவினர்களுக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மனநிறைவு, திருப்தி உண்டாகும். வாழ்த்துதல், ஆசை போன்றவை கிடைக்கும். 3ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருக்கின்றார். சகோதர ரீதியான ஒற்றுமை கூடும். எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது, எப்படி செய்து முடிப்பது, அதனுடைய பலன்களை எப்படி அனுபவிப்பது போன்ற நிபுணத்துவமான நல்ல அறிவு உங்களிடத்திலே இப்போது இருக்கும். சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். சொத்து சம்பந்தமான முன்னேற்றம், சேர்க்கை உண்டு. அதே சமயத்திலே சொத்து வாங்கும்போது விற்கும்போது மிக அதிகமான கவனம், எச்சரிக்கை தேவை. அப்படி இருக்கும்போது நஷ்டத்தை தவிர்க்க முடியும், லாபத்தை மட்டும் அனுபவிக்க முடியும். 7ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். மன வாழ்க்கையிலே முடிந்த அளவிற்கு தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். அப்படி போனால் வாழ்க்கையிலே இனிமை இருக்கும். இல்வாழ்க்கையிலே பிரிவு ஏதும் ஏற்படாது. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். இதை புரிந்து கொண்டால், இதை நடைமுறைப்படுத்தினால் போதுமானது. 8இலே குரு இருக்கின்றார். முடிந்த அளவிற்கு எவருடனும் பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது. எவரிடத்திலிருந்தும் பிரிந்து தனிமையை நோக்கி செல்லக்கூடாது. முடிந்த அளவிற்கு அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். துணிந்து இறங்க வேண்டிய அபாயகரமான காரியங்களிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். பெரிய முதலீடு செய்து புதிய தொழிலை தொடங்கும் போது சற்று சிந்திக்க வேண்டும். தெரியாத தொழிலை செய்யக்கூடாது. தெரிந்த தொழிலாக இருந்தாலும் சிறிது சிறிதாக முன்னேற வேண்டும். அகலக்கால் வைக்கக்கூடாது. 10இலே சனி இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கடமையிலே சிறந்து விளங்குவீர்கள். கடினமான உழைப்பு உங்களிடத்திலே இருக்கும். பிறர் குறை கூற முடியாத அளவிற்கு இப்போது நடந்து கொள்வீர்கள். கடமையை செய்து அதனால் திருப்தி அடைவீர்கள். ராசிக்கு 11, 12, 1ஆம் இடங்களிலே சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்துடைய முற்பகுதியும் பிற்பகுதியும் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்துடைய இடைப்பகுதியிலே சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம் மற்றும் வெளிர் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுடைய ராசிக்கு 10, 11, 12ஆம் இடங்களிலே சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. ராசியில் சுக்கிரன், 2இல் சூரியன் புதன், 3இல் செவ்வாய், 6இல் ராகு, 7இல் குரு, 9இல் சனி, 12இல் கேது. இது உங்களுக்கு கொடுக்க போகிற பலன் என்ன? ராசியில் சுக்கிரன் இருக்கின்றார். பொதுவாக அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி சுக்கிரன் ராசியில் வந்து பலம் பெற்றிருக்கின்றார். இது மேலோட்டமாக பார்க்கும்போது எதிர்மறையான பலன்களாகவே இருக்கின்றது. கெட்ட புத்தி இருக்கும், வீண் செலவு செய்ய வேண்டியது இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகளை மாட்ட வேண்டியது இருக்கும், நஷ்டம், விரயம் ஏற்படும், அவப்பெயர் உண்டாகும். ஆனால் குரு ராசியை பார்க்கின்றார். குரு ராசியை பார்க்கும்போது ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மீது அவருடைய பார்வை விடுகின்றது. எனவே மிக கவனமாக இருப்பீர்கள். கட்டுப்பாட்டோடு இருக்க முடியும் உங்களால். வரவேண்டிய அவப்பெயர், வரவேண்டிய பிரச்சனை, இவை எல்லாவற்றையும் நீங்கள் சாமர்த்தியமாக இருந்து, கட்டுப்பாடாக இருந்து விலக்கி வைப்பீர்கள். அதனால் சமயோசிதமாக நடந்து கொள்ள வேண்டியது, கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது, கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருக்கின்றார்கள். பேச்சு சாமர்த்தியம், அதன் மூலமாக அனைத்து காரியங்களையும் செய்து கொள்வீர்கள். குடும்ப நபர்களுடைய உதவி இப்போது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மீது அனைவரும் நல்ல அன்பு, உங்கள் மீது அக்கறையை ஏற்படுத்தி கொள்வார்கள். அக்கறையை உங்கள் மீது வைப்பார்கள். அது உங்களுக்கு தெரிய வரும். அதனால் உங்களுக்கு நல்ல மனநிறைவு, நிம்மதி கிடைக்கும். அனைவர் மீதும் அன்பு உண்டாகும். ஒற்றுமையே சிறந்தது என்ற முடிவுக்கு வருவீர்கள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். ஒருவருக்கு தைரியம் இருக்கும்போது நல்ல விஷயங்களை செய்ய முடியும், தீய விஷயங்களிலிருந்து விலகி இருக்க முடியும். தன்னம்பிக்கை தைரியம் இல்லாத ஒருவர் தான் தீய விஷயங்களிலே சிக்கிக்கொள்வார். சபலப்படுவது என்று கூறுவது. அதனால் இப்போது உங்களுக்கு நல்ல மனோதிடம் இருக்கும். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கை கொண்டு தீய விஷயங்களிலிருந்து விலகி இருப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய உதவியும் கூட இப்போது உங்களை காப்பாற்றும். அதனால் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருப்பீர்கள். 6ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார்.
சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவது, முன்னேறுவது, மூலதனம் போடுவது போன்ற விஷயங்கள் எளிதாக இருக்கும். பலன் கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும். 7ஆம் இடத்திலே குரு இருந்து ராசியை பார்க்கின்றார். அனைத்தும் சாத்தியமாகும். நல்ல பெயர் கிடைக்கும், கௌரவம் உண்டாகும், நல்ல மதிப்பு உண்டாகும், நல்லவர் என்ற பெயரை எடுப்பீர்கள், காரியங்கள் அனைத்தையும் சாதிப்பீர்கள். அனைவரும் உங்கள் மீது பரிவோடு, நட்புறவோடு, ஒற்றுமையோடு இருப்பார்கள். 9ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். பெரியவர்களுடைய துணையை ஏற்றுக்கொள்வது அவசியம். பெரியவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெரியவர்களுடைய துணையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தக்க நபர்களை, அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து பிறகு செய்யும் பொழுது அதிலே உங்களுக்கு ஜெயம், வெற்றி உண்டாகும். வெளியூர், வெளிநாடு பிரயாணம் சாத்தியமாகும். 12லே கேது இருக்கின்றார். ஆன்மீக நாட்டம் இருக்கும். அதாவது கேதுவுடைய ஆதிக்கம் ஒருவருக்கு இருக்கும்போது சாதாரணமாக ஒருவர் நினைக்கக்கூடியது ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று. கேதுவுடைய ஆதிக்கம் அதிகமாக ஒருவர் மீது இருக்கும்போது ஆலயத்தை, கோவிலை கட்ட வேண்டும் என்று நினைப்பார். அந்த அளவிற்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும். அப்படியாக இப்போது இந்த வாரத்திலே 12லே கேது இருப்பதனால் தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்வது, தான தர்மங்களை செய்வது, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்வது, மனக்கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ள தியானம், யோகாசனம் போன்ற விஷயங்களை செய்வது தக்க பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் ராசிக்கு 10, 11, 12ஆம் இடங்களில் இருக்கின்றது. அதனால் வாரத்துடைய முற்பகுதி, இடைப்பகுதி மிக சிறப்பாக இருக்கும். வாரத்துடைய பிற்பகுதியிலே சற்று கவனமாக இருந்துவிட்டால் போதுமானது. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 3. அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம் மற்றும் மஞ்சள். எல்லோரும் எல்லாமும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM